குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு JJmum'skitchen. எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்போ வாங்க எங்கள் ஊரில் உள்ள கிச்சன் கேபினெட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம சுற்றி பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது வந்து கேஸ்தொம்பு இருக்கும், 2 கதவு இருக்கும். ஒரு பக்கம் வந்து சட்டிப்பானை அண்டிக்க இருப்பேன், இன்னொரு பக்கம் கேஸ்தொம்பு இருக்கும். இது வந்து 2 கதவு தான். ஒரு கதவு சிறுசு, இன்னொரு கதவு பெருசு. இது 2 ட்ரோவரு, 2க்கு 2 அகலம். உயரம் எவ்வளோன்னு தெரியல, நல்லா உயரமாக இருக்கும். இங்கே ஒரு கதவு, பேசன் மேலே இருக்கும். கீழே வந்து 2 கதவு. அங்கேயும் சட்டி பாத்திரம் இருக்கலாம். பீயங்கிறது என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம உள்ளுக்குள்ளே வரைக்கும் அடுக்கி வைக்கலாம் சட்டி பாத்திரம். இது மேலே வந்து ஒரு 6 கதவு, சின்ன சின்ன கதவு தான் 6 கதவு. நடுவு கதவு மட்டும் கண்ணாடி, அந்த பக்கம் இந்த பக்கமும் மூடி போட்டது. இது வந்து அலுமினிய கிச்சன் தான், இத்தாலிய கிச்சனு. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு செட்டு வந்து 30,000 ரூபா தான். நீங்களும் வேணால் போட்டுக்கிறோங்கம்மா. இது நம்மளுக்கு கரையெல்லாம் பிடிக்காது. சுற்றி அலுமினியம் தான். நம்மளுக்கு சிவப்பு கலரு, மெரூன் கலரு, சாக்லேட் கலர்லாம் இருக்கும். நான் சாக்லேட் தான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு கிடைக்கல. அதனால் நான் இந்த கலரை வாங்கினோம்மா. இப்போ வாங்க நம்ம ஸ்பூனில் இருந்து பார்ப்போம். இந்த ஸ்பூன் தட்டு வந்து நான் வாங்கலை, அது 5,000 ரூபா. கம்பி மட்டும்தான் தந்தாங்க. மேலே தட்டு வேண்டாம், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி நம்ம அளவுக்கு வைக்கணும். வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட ஸ்பூனுகள்லாம் ஓடாது. சரியா? இது வந்து பீங்க வைக்கிறது. இதுக்கு கரெக்டாக தந்துட்டாங்க. அதுக்கு வந்து இல்லை, வெறும் கம்பி தான். நம்ம மங்குகள்லாம் வைக்கிறதா அது தேவையில்லை. ஸ்பூனு கத்திலாம் வைக்கிறதா இருந்தால் நம்ம மேலே கண்டிப்பாக அது வைக்கணும். இது எல்லா மங்கும் நம்ம வைக்கலாமா. ஒரு ஜக்கு கூட வைக்கலாம், இல்லை உயரம் கூட. பக்கத்தில் வந்து எண்ணெய் இல்லை கீச்சாப்பு மசாலாத்தூள் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன கதவுல வந்து ஒரு கம்பி. சரியா? அதில் நீங்கள் என்ன வேணுமோ வச்சுக்கிறோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சின்ன கிச்சன் தான், நம்ம உபயோகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இன்னும் எவ்வளவோ ஜாமான் இதில் அடுக்கலாமா. நம்ம இங்கே இல்லாதனால நம்ம வந்து குறைவான ஜாமான் தான் வச்சுருக்குறோம். இந்த சைடு வந்து என்னென்னா அந்த மூளை ஒதுங்குற இதில் இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு கம்பி கேபினட் கடையில் ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த மூளைகளுக்கு வந்து நம்ம அழகாக சட்டி பாத்திரத்தை கவுத்தலாம். அதுவும் 5,000 ரூபா தான் நினைக்கிறேன். 5,000 ரூபாய் 7,000 ரூபாய்னு எனக்கு யாவும் இல்லை. 7 வருஷம் முதல்ல கேட்டேன். ஆனால் நான் இங்கே இல்லாதனால எனக்கு அது யூஸ் இல்லை, அதனால் நான் செய்யலை. இந்த பக்கத்தில் வந்து இடியப்பத்தட்டு, இட்லி குக்கரு, பூரிக்கட்டை, அப்பச்சட்டி, தோசைக்கல் எல்லாமே அதில் இருக்கும். அது மேலே வந்து இப்போ நான் வந்து வாங்கினது மாவு, ரவை, கோதுமை மாவு, பருப்பு வகைகள், அரிசி எல்லாமே இருக்கும். இந்த பக்கம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தானே அது. அவ்வளோதான் அந்த கதவு. பக்கத்து கதவு பீங்கா மங்கு, ட்ரோவரு, அதுக்கு மேலே ஸ்பூனு, அவ்வளோதான். அதுக்கு பக்கத்தில் வந்து எண்ணெய். நான் இப்போதைக்கு எண்ணெய் தான் வச்சுருக்கிறேன். இந்த பக்கத்தில் வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரு, அது உள்ளுக்கெலாம் காலி தான். இன்னும் ஒரு ஜாமான் இல்லை. நல்லா நிறையா ஜாமான் அடுக்கலாமா. நல்லாயிருக்கும். வேறு 30,000 ரூபா தான். யார் வேணாலும் நீங்கள் போட்டுக்கரலாம். சரியா? இது வந்து இத்தும் போகாது, கரையான் பிடிக்கும். ஒரு சுடுதண்ணி கேத்தல் இருக்கும். மலேசியாவில் உள்ள ஒரு ஜக்கு ஒன்று வச்சுருப்பேன், எனக்கு மிக்ஸி ஜார் ஜக்கு. அப்புறம் கேஸ்தொம்புக்குள்ளே வந்து நான் வந்து கொஞ்சம் சட்டி பாத்திரத்தை அடிக்கிருப்பேன். அது காரணம் வந்து இதில் வந்து ஓட்டையாக இருக்கும். அப்புறம் நல்லா காத்தோட்டமாக இருக்கும். அதனால் நான் இதில் தான் அடுக்கி வச்சுட்டு போவோம்மா. அவள் இல்லைன்னா புரிஞ்சு போயிடுது அதனால். அப்புறம் அடுப்பு. இது வந்து ஃபேமஸான பேர்லாம் கிடையாது. நான் வந்து கிங்கிற பேரா ஏதோ ஒரு பேர். அது மலேசியாவில் தான் வாங்கினேன். 150 வெள்ளி தான். அது நல்லா தாங்குது. அந்த இடத்துல ஒரு ஓரத்தில் வீட்டுக்காரன் வந்து கம்பி வச்சுருக்குறாங்க. அதில் வந்து நம்ம அடுப்படி துணி எது இருந்தால் தப்பி காய போட்டுக்கரலாம். இது நல்லா அழகாக சிம்பிளாக இருக்குது. இந்த அடுப்பு 2 கன்று தான். நல்லா தாங்குதுமா. இந்த மாதிரி அடுப்பு வாங்கிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிளான அடுப்பு தான். 150 வெள்ளி தான். அப்புறம் நான் வந்து இது காற்று இழுக்கிறதெல்லாம் நான் இந்த இடத்துல வைக்கலை. நான் வந்து எக்ஸோ ஃபேன் மட்டும் தான் வச்சுருக்கிறேன். எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சுற்றியே நான் என்னோடய அடுப்படி ஃபுல்லாக காற்றோட்டம் தான். 2 ஜன்னல் இருக்குது, ஒரு கதவு இருக்குது. இன்னும் வந்து எங்கள் கிணத்தோட தண்ணி வந்து உப்பு கைக்காது, நல்லா இனிப்பாக இருக்கும். ஒரு ஃபில்டர் மட்டும் வச்சுட்டேன்டா நான் வந்து குடி தண்ணி இதிலேயே நான் யூஸ் பண்ணிக்கிறலாம். சமைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கடுக்காது, கசக்காது, உப்பு கைக்காது. அது மேலே வந்து மிக்ஸி ஜாரோட குவலை, தூக்குச்சட்டி அதெல்லாம் இருக்கும். கீழ்த்தட்டில் வந்து மசாலாத்தூள், புளி, எல்லா ஜாமானும் அடுப்படிக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஜாமான். அப்புறம் நெஸ்காஃபி அதெல்லாம் மேத்தட்டிலே வச்சுருக்கிறேன். அது கீழே வந்து குக்கர் இருக்குமா. குக்கரு, சுடுதண்ணி கேத்தல், மிக்ஸி ஜார் எல்லாமே நம்ம இதில் வச்சுக்கரலாம். இப்போ நான் யூஸ் பண்ணாதனால எதையுமே நான் எடுக்கலை. பிள்ளைகள்லாம் வந்தால் எல்லாத்தையும் எடுக்க தேவையான. பக்கத்தில் நடு இதில் வந்து கீழ்த்தட்டில் வந்து கிளாஸ் மங்கு ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ராவில் பீங்க இங்கே வச்சுருக்கிறேன். ட்ரோவரில் வச்சது போக பேலன்ஸ் பீங்க இங்கே இருக்குது. அப்புறம் 2 குடம். இது வந்து மேத்தட்டு காலி தான். நான் சும்மா அந்த பவுன்ஸ் பண்ணுற ஜாமான் அது வைப்பேன். இது வந்து தட்டுகள் இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. இன்னும் நிறைய ஜாமான் நம்ம அடுக்கலாம். கீழே வந்து
கீழே வந்து வெங்காய கூட அந்த மூலையில் வச்சுருக்கிறேன். அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, மூலையில் இருக்குது. பக்கத்தில் வந்து பேசனு. இது கிளாஸ் தொங்க போடுறது. இது மாநாட்டாமல் கலட்டி வச்சிடலாம். இது வந்து ஆணிலே உள்ளதுமா. அப்புறம் நம்ம பீங்காய் கழுவுறது, குப்பை தொம்பு. இது பேசன், 2 பேசன் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கீழே வந்து சட்டி பாத்திரங்கள் வச்சுருக்கிறேன். இதில் தான் நான் வைப்பேன் எப்போதுமே. அது யூஸ் பண்ணாதனால காத்தோட்டத்துக்கெல்லாம் என்கிட்ட வச்சுருக்கிறேம்மா. அவ்வளோதாம்மா. இங்கே ஒரு ஜன்னல், அங்கே ஒரு ஜன்னல். இன்ஷால்லாம் அடுத்த ட்ரிப் வரையில் தான் நம்ம வந்து ஃபில்டர் ஒன்று வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம சமைக்கிறதுக்கெலாம் அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா இனிப்பாக இருக்குது. நான் குடிச்சு பார்த்தேன், தண்ணி நல்லா இனிப்பாக இருக்குது. சங்கு ஒன்று, ராமேஸ்வரம் போயில் சங்கு ஒன்று, ஒரு லைட்டர் ஒன்று இருக்குது. நம்ம லைட்டர்லாம் நம்ம அடுப்புக்கு தேவையில்லை, நம்ம தட்டி விட்டால் எரிஞ்சிரும். பிஸ்டோல் எதுவுமே தேவையில்லை. இங்கே இந்தியாவில் வாங்குறது வந்து நம்ம வந்து பிஸ்டோல் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவ்வளோதாம்மா. அதுக்கப்புறம் மேலே உள்ள கதவுகள் இருக்குது. மேலே வந்து 8 கதவு. இது வந்து பலகை இலை போட்டது. மரத்தில் தான் போட்டிருக்கணும், கொஞ்சம் தவறுதலாக பலகை இலை போட்டாச்சு. மரத்தில் உள்ளவர் தான் அளவெடுக்க வந்தார். இந்த நிலை செஞ்சுருக்காரு பார்த்திங்களா, வளவாக இருக்கும் அந்த நிலை. அவர் தான் அளவெடுக்க வந்தார். இன்னொருத்தர் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம இதை போட்டுட்டோம். அதுவும் 80,000 ரூபாய், 1 லட்ச ரூபாயை வாங்கினாங்க. இது சில ஜாமான்களை சேர்த்து, அது தனியாக எல்லாம் மொத்தம் 1,30,000 ரூபா. நம்மளோட இந்த ஜாமாங்க ஃபுல்லாக கிச்சன் கேபினெட் மட்டும் நம்மளுக்கு வந்து 30,000 தான். இது வந்து விளக்குமாறு இதெல்லாம் தொங்க விடுறது. மோப்பு இதெல்லாம் இங்கே வச்சு. இது வேறு 2 வெள்ளி 20 காசு தாம்மா. 2 வெள்ளி கடையில் தாம்மா நான் வாங்கினேன். இங்கே 20 ரூபா கடையிலோடு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா நான் இன்னும் போகலை. இந்த இது நான் சொல்லியே ஆகணும். இது வந்து என் வீட்டுக்காரன் வந்து இந்த இது வாங்கிட்டு வந்து பைப்பை வந்து செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். யாவும் இல்லை, போன ட்ரிப் வரையில். இந்த ட்ரிப் வந்து அந்த இதுலேயே வந்து இப்படி பம்ப் பண்ணுறது ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. அது இந்த தடவை யூஸ் பண்ணுறோம். போன தடவை அது, இந்த தடவை இது. அவ்வளோதான். இந்த கதவு வந்து இப்படி வடிவத்தில் இருக்கும். அதே மாதிரி அந்த நிலையும் வந்து நம்மளுக்கு இந்த அழகான ஒரு ஷேப்பில் இருக்கும் நிலை. நீங்கள் பாருங்கள். ஓகேம்மா. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதோ ஒரு டவுட்டில் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இது வந்து இதோட அளவுன்னு பார்த்தா அகலம் 8, நீட்டை வந்து 12. சரியா? அவ்வளோதாம்மா. சுற்றி நான் காட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், சப்ஸ்கிரைப், JJmum'skitchen. Bye. See you. Bye.